இருக்கும் பொழுது, நாம் பேசும் பொழுது தேவனுடைய வார்த்தை வெளிப்படும். அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை வெளிப்படுகிற இடத்தில் ரட்சிப்பு உண்டாகும். தேவனுடைய வார்த்தை வெளிப்படுகிற இடத்தில் விடுதலை உண்டாகும். தேவனுடைய வார்த்தை வெளிப்படும் போது அது நமக்கு ஜெயத்தையும் ஆசீர்வாதத்தையும் சுகத்தையும் கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறது. இன்றைக்கு நீங்கள் உலகத்திலே பிசாசை ஜெயிப்பதற்கு தேவனுடைய வார்த்தை நமக்கு தேவை. அல்லேலூயா. பிசாசை ஜெயிக்கணும்னா என்ன தேவை? வசனம் நமக்கு தேவை. வசனம் இல்லாமல் பிசாசை ஜெயிக்க முடியாது. இன்னைக்கு வசனத்தை ஏற்றுக்கொள்ளாமல், வசனத்தை நாம் வாசிக்காமல், தியானிக்காமல், அதன்படி நடக்காமல் இருந்து கொண்டு பிசாசை மேற்கொள்ள முடியல அப்படின்னு சொல்ல முடியுமே ஒழிய மேற்கொள்ள முடியாது. இன்னைக்கு காலை நேரத்தில் எனக்கு அன்பானவர்களே, உங்க வாழ்க்கையில் நீங்க வளரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா டெய்லி என்ன செய்யணும்? வேதத்தை வாசிக்கணும். அல்லேலூயா. வேதத்தை வாசிப்பதை விட்டுவிடக் கூடாது. அங்க யோசுவாவுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த நியாயப்பிரமாண புத்தகம் உன் வாயை விட்டு பிரியக்கூடாது. இதனை ஆமென் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் சொன்னார். நீங்க வீட்டில் உட்கார்ந்து இருக்கும் போது, எழும்பும் போது, நடக்கும் போது என்ன செய்யணும்? இவைகளை குறித்து பேசுவாயாக. உங்க பிள்ளைகள் கூட இவைகளை குறித்து பேசுவீர்களாக. இன்னைக்கு நம்முடைய பிள்ளைகள் கிட்ட என்னத்தை சொல்லிக் கொடுக்கணும்? என்னத்தை சொல்லிக் கொடுக்கணும்? வசனத்தை சொல்லிக் கொடுக்கணும். இன்னைக்கு அநேக தாய் தகப்பன்மார் பிள்ளைகளிடத்துல என்ன சொல்லிக் கொடுக்கிறாங்க? அவங்ககிட்ட எல்லாம் பேசக்கூடாது. அவங்க எல்லாம் என்ன சொல்லிக் கொடுக்கிறோம்? அவங்ககிட்ட பேசக்கூடாது, அவங்கள பார்த்தா ஓடிடணும், அதை செய்யணும், இதை செய்யணும், உலகத்துக்கேற்றவர்களை சொல்லிக் கொடுக்கிறோம். ஆனால் பரலோக காரியங்களை சொல்லிக் கொடுக்க நாம் மறந்து விட்டோம். அல்லேலூயா. இன்னைக்கு நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் வேத வசனத்தை நாம் அதிகமாக கற்றுக் கொடுக்க வேண்டும். அதிகமாக என்ன செய்யணும்? கற்றுக் கொடுக்கணும். வேதம் தான் மன மகிழ்ச்சி. வேதத்தை நாம் தியானிக்க, வாசிக்க கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. இன்னைக்கு பாருங்க, நம்முடைய உள்ளத்துல, நம்முடைய இருதயத்துல தேவனுடைய வார்த்தையை அதிகமா நாம ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கிறோம். அல்லேலூயா. நம்ம எதை ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கிறோம்? நம்முடைய இருதயத்துக்குள்ள என்ன இருக்குது? 10 வருஷம், 20 வருஷம், 30 வருஷத்துக்கு முன்னால நம்மளை பார்த்து யாராவது ஒரு வார்த்தை சொன்னா அது கரெக்டா இன்னும் எங்க இருக்கு? எங்க இருக்கு? ஆமா, அது நம்முடைய இருதயத்துல இருக்கு. அன்னைக்கு 10 வருஷத்துக்கு முன்னால அவங்க என்ன பத்தி அப்படி சொன்னாங்க. வெள்ளிக்கிழமை முழுவதும் ஜெபத்துல என்ன பிரசங்கம்? அது ஞாபகம் இருக்கா? அது மறந்துடுது. ஆனா பாருங்க, 10 வருஷத்துக்கு முன்னால அவ என்ன பத்தி என்ன சொன்னா, அது மறக்கவே மறக்காது. காரணம் என்ன? நாம வசனத்தை இருதயத்துல வைக்கல. அல்லேலூயா. வசனத்தை இருதயத்துல வச்சோம்னா இந்த பழைய காரியங்கள், இந்த காரியங்கள், உலக காரியங்கள், இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா நம்மளை விட்டு மறந்து போயிடும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. உலகத்தின் காரியங்களை நீங்க இன்னும் மறக்கலன்னா தேவனுடைய வார்த்தையை நீங்க ஸ்டோரேஜ் பண்ணுங்க, எல்லாம் மறந்துடும். அல்லேலூயா. பாருங்க, அதான் வேதம் சொல்லுது, வேதத்தை அதிகமா வாசிக்கணும். சிறு வயதில் அதிகமா வாசிக்கணும். சிறு பிள்ளைகள் வேதத்தை வாசிப்பதற்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அல்லேலூயா. ஆமா, பழைய நாட்கள்லாம், ஆரம்ப நாட்கள்லாம் அவை பெந்தேகோஸ்தே விசுவாசிகள் வீட்டுல பைபிள் படிக்கணும்னா என்ன கிடையாது? சாப்பாடு கிடையாது, காபி கிடையாது காலையில. அல்லேலூயா. ஆனா இன்னைக்கு நம்ம பிள்ளைகள் எல்லாம் இப்படிதான் வளர்க்கிறோம். காலையில சொன்ன சாப்பாடு தான் கொடுக்கும். அல்லேலூயா. வேதத்தை வாசிக்கிறார்களா? வேதத்தை வாசிக்கும்படி சொல்லுகிறோமா? இன்னைக்கு காலை நேரத்திலே பெற்றோர்களாகி நாம் நம்மை சீர்தூக்கி பார்க்க வேண்டும். அல்லேலூயா. ஆமா, பிள்ளைகளுக்கு வசனத்தின் மீது ஒரு ஆர்வத்தை உண்டு பண்ண வேண்டும். அல்லேலூயா. அதுக்குதான் காலையில குட்டியை கேட்ட ஒன்று சொல்லியிருக்கேன். அல்லேலூயா. வசனத்தை நீங்கள் வாசிப்பதற்கு, வசனத்தை மனப்பாடம் செய்வதற்கு நீங்கள் அதிகமாய் என்ன செய்யணும்? முயற்சி எடுக்கணும். முயற்சி எடுக்கணும். வசனம் தான் நமக்கு ஜீவன். வசனம் தான் நமக்கு ஜீவன். இந்த வேதத்தில் உள்ள வார்த்தைகள் தான் நம்மை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. வசனம் இல்லைன்னா நம்ம இல்ல. வசனம் தான் நமக்கு உயிர். அந்த உயிர் நம்ம கூட இருக்கிறதுனால தான் இன்னைக்கு ஆவிக்குரிய ஜீவியத்திலே நாம் ஜீவன் உள்ளவர்களாக இருக்கிறோம். அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே,
இன்னைக்கு காலை நேரத்திலே வசனத்தின் மீது நமக்கு ஒரு வாஞ்சை இருக்கணும். வாஞ்சைன்னா எப்போ பைபிளை படிப்போம் அப்படின்னு நினைக்கணும். பைபிளை எப்போ படிக்கலாம் அப்படின்னு பார்க்கணும். நம்ம எப்போ மூடி வைக்கலாம்னு பார்ப்போம். எப்போ மூடி வைக்கலாம் இல்ல, எப்போ திறந்து படிக்கலாம். இன்னைக்கு வேத வசனத்தின் மீது நமக்கு ஒரு அதீத ஆர்வம் தேவை. அப்பதான் நம்ம வளர முடியும். அல்லேலூயா. வளரணும்னா வேதத்தை வாசித்துக் கொண்டே இருக்கணும், வேதத்தை கற்றுக்கொண்டே இருக்கணும். இந்த வேதம் மிகப்பெரிய ஒரு பல்கலைக்கழகம். எவ்வளவு வாசித்தால், எவ்வளவு தியானித்தால், எவ்வளவு நாம் கற்றுக்கொண்டாலும் எல்லாத்தையும் நான் கற்று முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லவே முடியாது. அல்லேலூயா. அவ்வளவு சக்தி வாய்ந்த இந்த வேதத்தை நீங்களும் நானும் வாசிக்கணும், தியானிக்கணும். அதில் எழுதியிருக்கிறவர்களை கைக்கொள்ளும்படி நம்முடைய இருதயத்தை தேவன் பக்கமாக திருப்ப வேண்டும். அல்லேலூயா. அப்படி செஞ்சீங்கன்னா நீங்க ஆசீர்வதிக்கப்படுவீங்க. இந்த வேத வசனத்தை கற்றுக்கொண்டீங்கன்னா நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க. இந்த வசனத்துக்கு எவ்வளவு நீங்களும் உங்களுடைய குடும்பமோ முக்கியத்துவம் கொடுக்கிறீங்களோ அந்த அளவு